இன்ஃபர்மேஷன் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் மாதிரி போட்டு வரேன். இது எதுக்காக அப்படின்னா போன 2 வீடியோலையும் printf scanf இதை வச்சு அந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் if else இந்த கான்செப்ட் பார்ப்போம். அடுத்த வீடியோ ஃபார் லுக், அதுக்கப்புறம் வைல் லுக்கு, சுவிட்ச், அரே, ஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி லைனாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆர்டராக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் அந்த லீப் இயர், இப்போ லீப் இயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னு. ஆனால் இது 100% கரெக்ட் கிடையாது. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம் போயிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் லைனாக ஆர்டராக பார்த்துறவங்க தெரியும், இது வந்து அவுட்லைனு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மெமரி. நமக்கு ப்ரோக்ராமருக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன இன்புட் என்ன அவுட்புட், இதை வந்து நம்ம யோசிக்கணும். இதை யோசிச்சா தான் நமக்கு எத்தனை மெமரி தேவை அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். சரி இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன இன்புட் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட், அதாவது ஒரு இயரை யூசர் கிட்ட வந்து வாங்குறோம், அவ்வளோதான். அவுட்புட்டில் இது லீப் இயர் இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு மெமரி தான் தேவை. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு மெமரியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ மெமரி பேர் ஒய் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு மெமரி கிரியேட் ஆகிடும், அதுக்கு பேர் வந்து ஒய். இப்போ மெமரி கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா யூசருக்கு சொல்லணும், அதாவது ஒரு இயரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க டைப் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, இது வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன், டைப் பண்ணி வேஸ்ட் பண்ண வரமேனு. ஸோ இப்போ printfல யூசருக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா enter the year, do you want to check, அது இதுன்னு நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. /t அப்படின்னு கொடுத்தா ஒரு தள்ளி வரும். இப்போ ஸ்கேனர் அப்படி அதை பார்த்தோன்னே யூசர் என்ன பண்ணுவாங்க, என்டர் பண்ணுவாங்க. அந்த இயரை வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், அது என்னன்னா %d, ஏன்னா இன்டீஜர் தான் கொடுத்துருக்கோம். அது எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா $y, நமக்கு தெரியும்ல, அதை ஒய்யை ஸ்டோர் பண்ணும்போது அட்ரஸ் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா யூசர் கிட்ட ஒரு இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், அந்த இன்புட் செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு கோடிங் இங்கே ஏற்கனவே, அதாவது ஃபுல் கோடிங் இல்லை, ஓகே காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதாவது டைம் கொஞ்சம் மிச்சமாகவே அப்படின்னு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இப்படி தள்ளி பேஸ்ட் பண்ணுவோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இஃப் இதுக்குள்ளே தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம், திஸ் இஸ் எ லீப் இயர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸ்லாஷன் போட்டோம், அதான் அடுத்த லைன் வரும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே காப்பி பண்ணி நாட் லீப் இயர் போட வேண்டியதான். திஸ் இஸ் நாட் எ லீப் இயர், அவ்வளோதான். ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் இந்த கண்டிஷன் ஒரு லைன் தான் ப்ரோக்ராமே. இஃபுக்குள்ளே தான் கொடுத்துருக்க இன்புட்டை லீப் இயர் கான்செப்ட் படி எஸ்ஸா கரெக்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லீப் இயர் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இயர் இருக்கு இல்லையா, அந்த இயர் மாடுலஸ் by 4 equal to 0. நம்ம சைடில் இன்னொரு சின்ன விஷயமா ரன் பண்ணிக்கலாம். இப்போ a equal to 10 அப்படின்னா ஏல 10 போய் ஸ்டோர் ஆகும். அதே a equal to 10 அப்படின்னா ஏல 10 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். a equal to 5 divided by 2 இப்படி கொடுத்தா என்ன வரும்னா அதாவது கோஷன் வரும். 2 2s are 4, ரிமைண்டர் 1. அந்த 2 தான் வந்து ஏல போய் ஸ்டோர் ஆகும். இதே இது இங்கே பர்சன்டேஜ் மாடுலஸ் அப்படின்னா இதை கொடுத்தோம்னா 2 2s are 4, கீழே 1 வரும். அந்த 1 போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த சிம்பிள் கொடுத்தா இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம அந்த மாடுலஸ் ரிமைண்டர் வந்து 0 வந்தால் அது டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம், 0 வரல அப்படின்னா டிவைட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ பேசிக் லெவலில் இருக்கீங்கன்னா உங்களுக்காக இப்போ என்ன அர்த்தம், இப்போது கொடுத்துருக்க இயர் 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா லீப் இயர். இது வந்து ஒரு 60% கரெக்ட். ஓகேவா, இது கூட அண்ட் இது மட்டும் பார்த்தாது, 4ஆல் டிவைட் ஆகணும், 100ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா இப்போது இயர் நம்ம கொடுத்துருக்க இன்புட்டை வந்து டிவைட் பை 100 டிவைட் ஆகலை அப்படின்னு சொன்னால, சாரி, நாட் ஈக்குவல் டு 0. 4ஆல் டிவைட் ஆகி 100ஆலையும் டிவைட் ஆகலை அப்படின்னா தான் லீப் இயர். இப்போ மீதி என்ன அப்படின்னா ஆர், அப்படி இல்லைன்னா இந்த ஆர் எப்படி இருக்குன்னா இந்த என்ட்ரு பக்கத்தில் இருக்கும் இந்த 2 லைன், இது என்னன்னா ஆர் ஒன்று அப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருந்தாலும் லீப் இயர். என்ன அப்படின்னா அந்த ஒய் இந்த கொடுத்துருக்க இன்புட்டு 400ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர். அதாவது ஓகே குயிக்காக சொல்லிடலாம், 2004 2008 12 இதெல்லாம் லீப் இயர். 2100 4ஆல் டிவைட் ஆகும், 2200 டிவைட் ஆனாலும் 100ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது கிடையாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கண்டிஷன் நல்லா புரியும், 4ஆல் டிவைட் ஆகி 100ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா தான் லீப் இயர். இது 80% கரெக்டு. இப்போ நம்ம கொடுத்துருக்க இயர் 400ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர் தான். 400 800 இதெல்லாம் ஓகேவா. இவ்வளோதான் கான்செப்ட்டு. இந்த லீப் இயரில் இந்த 1 லைன் தான் ஃபுல் கான்செப்ட்டு. உங்களுக்கு என்னடா கிருக்குன்னு இருக்குது அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன், இதோட லீப் இயரோட கான்செப்ட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சயின்ஸ் சம்மந்தமான கான்செப்ட்.
இங்கே சொன்னால் அது எங்கேயோ டிவைட் ஆகிடும். கட்டாயமாக வேற ஒரு வீடியோவில் ஏன் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்களே என்ன சொல்கிறது வாவ் அப்படின்ற அந்த மூமெண்ட்டு தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு இந்த ஒரு லைன் மட்டும் ஓகே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோமா? கண்ட்ரோல் F10 ஓகே வரல, கண்ட்ரோல் F10 என்டர் த இயர் 2012 4ஆல் டிவைட் ஆகுதா லீப் இயர். அதுக்கப்புறம் 2013 இட்ஸ் நாட் ஏ லீப் இயர். இப்போது 2100 இப்போ 100ல் முடியறதெல்லாம் 100ல் டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர் கிடையாது. ஏன்னா அந்த கண்டிஷனில் ஆகலைன்னா தான் லீப் இயர். ஓகேவா? லாஸ்ட் 2400 இந்த வருஷம்லாம் என்ன ஆகும் எப்படி இருக்கும்னே தெரியாது. இது வந்து லீப் இயர். ஓகே, தேங்க்யூ.